ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பனானா நட் பிரெட் கேக். இது சிம்பிளாக வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறமா பட்டைத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 கப் எண்ணெய், 1.3 கப் பால், 1 கப் சுகர், ஒரு 2 பனானா நல்ல பழுத்த பனானா எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கர்டு, வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். கேக் டின்னில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு மேலே மைதா மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம், எண்ணெய், பால், சுகர், கர்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பவுலில் அரைச்ச பனானா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடையில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பட்டை எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்போ வேணாலும் தேவையோ நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கமாக இருந்து நல்லா கலருங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா அடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா அவன் ஒரு 350 டிகிரியில் 12 மினிட்ஸுக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கர்லேயும் இதே மெத்தடு தான். மாவு இப்போது இந்த பதத்தில் இருக்குது. இது ஓகே தான். உங்களுக்கு இன்னும் கெட்டிமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் தேவையோ அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி அவன் 350 டிகிரியில் 12 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு 30 to 35 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுக்கு. நீங்கள் வெளியே எடுத்து பார்த்து ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் இந்த மாதிரி வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி
கேக்கை திருப்பினோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கேக் நல்லா வந்துடும். ஸோ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி போட்டு கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.